ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எதுக்கு தேங்காய்ன்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அதாவது வட்டலாப்பம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு முட்டை யூஸ் பண்ணி தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்கிறது. ஊர் சைடில் செய்கிற முக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னா இந்த வட்டலாப்பம் தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அருவா வச்சு நான் தேங்காய் உடச்சிக்கிட்டேன். இது எப்படி கீரை போகிறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை தேங்காய் கீரை எடுக்கணுன்னா அவங்க ஈஸியாக எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கீரி ஏதாவது ஒரு இடத்துல இப்படி சொருவி இப்படி எடுக்கணும். ஊரில் இருக்கவங்களுக்கு மரம் ஏறி தேங்காய் பறித்து அதை உரித்து எந்த ஸ்வீட் செய்கிறதுனா ஈஸி. நம்ம சென்னை பக்கம் பத்தப்பட்ட தேங்காய் கடையில் வாங்கி செஞ்சு முடிச்சிடுவோம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அழகாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ என்ன பண்ணோம், பால் புளியணும். தேங்காய் பாலை தனியாக புளிஞ்சு எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், நான் 10 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய்க்கு 10 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை எல்லாத்தையும் உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன ஆளாக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வடிச்சிடலாம். வடித்த ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு 2, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை, கெட்டிப்பால் மட்டும்தான், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். முட்டையும் தேங்காய் பாலையும் ரொம்ப திக்காகவும் இருக்காமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த கெட்டியாக அந்த மாதிரி வந்து பதம் வராது. வட்டலாப்பத்தில் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ கரெக்டாக வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடிடுங்க. குக்கர் மூடியில் விசில் போடாதீங்க, ரப்பர் மட்டும் போட்டுக்கோங்க. 40 நிமிஷம் வேக விடுங்க. கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நடுவில் வந்து கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அழகாக வெந்துருச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுதான் வட்டலாப்பம். நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.